இது உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களை உலக நரம்பல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நரம்பல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரிய ஆய்வாளர் அரசர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசர்களே. வணக்கம். அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். எத்தனையோ தடவைகள் எங்கெங்கே எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறார்கள். அமெரிக்காவில் ஒரு பேச்சுவார்த்தை, ரஷ்யாவில் ஒரு பேச்சுவார்த்தை, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் ஒரு பேச்சுவார்த்தை. இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நிலைமைகளை காணவில்லை. ஆனால் ஒன்று தெளிவாக தெரிகிறது, இரு தரப்பினரும் தாக்குதலை துல்லியமாக துரிதமாக செயல்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் என்பது தெரிகின்றது. ரஷ்யாவுடைய ஜெனரல் ஒருவரை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இவர்களால் சுட்டுக் கொள்ள முடிந்தது? யார் அதற்கு பின்னணியில் இருந்தார்கள் என்று உங்களால் அறியக்கூடியதாக இருக்கின்ற கள நிலையை கூறுங்கள். உண்மைதான். கள நிலைமையை பொறுத்தவரையில் உக்ரைன் கிட்டத்தட்ட இந்த வருடம் மட்டும் 2025ஆம் ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 5 லட்சம் படையினரை இழந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆங்காங்கே நீங்கள் பார்க்கலாம், அமெரிக்காவின் அப்ராம் MA1 டேங்கிகளாக இருக்கலாம், APCகளாக இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றன. அதாவது முன்னணி அரண்கள் பெருமளவில் பலவீனமாகத்தான் இருக்கின்றது. அதே சமயம் உக்ரைன் உள்ளக பிரச்சனைகளும் மிக மிக தீவிரமடைந்து வருகின்றது. கிட்டத்தட்ட $100 மில்லியன் ஊழல் செய்ததாக உக்ரைன் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்று சொல்றது செலன்ஸ்கி, உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி பிரதம அதிகாரி பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். அதற்கு அப்பால் கள நிலைமையில் இருதரப்பும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலமும் ட்ரோன்கள், கடலுக்குள்ளால் செல்லும் ட்ரோன்கள் மூலமும் ஏவுகணைகள் மூலமும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. ரஷ்யாவின் நீர்மூழ்கி கப்பலை கருங்கடலில் வைத்து தாங்கள் தாக்கியதாக காணொளிகள் வெளியிடப்பட்டிருந்தன. ஆனால் பிறகு ரஷ்யா தனது நீர்மூழ்கி கப்பல் படத்தை வெளியிட்டிருந்தது. அதில் பாதிப்பு ஏற்படவில்லை என்று. ஆனால் கருங்கடலில் மிகப்பெரிய ஒரு வெடித்ததை பிரித்தானியா ஊடகங்களும் வெளியிட்டிருந்தன. அதே சமயம் ஒடிசா பகுதியை ரஷ்யா கடுமையாக தாக்கி வருகின்றது. ஒடிசா பகுதியை வைத்து 2 துருக்கியின் கப்பல்கள் தாக்கப்பட்டிருந்தன. அதற்கு பிறகு திங்கட்கிழமை அங்கிருக்கின்ற வெஜிடபிள் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில் என்று சொல்கிறது, அது உக்ரைன் தான் மிக பிரதானமான ஏற்றுமதியாளர். அந்த ஆலைகள் தாக்கப்பட்டிருந்தன. இந்த எண்ணெய்கள் ஓடுவதை நீங்கள் இந்த காணொளிகளில் பார்க்கலாம். இந்த டிட்வா புயல் வெள்ளம் எப்படி ஓடிச்சுதோ இலங்கையில, அதே மாதிரி அந்த தெருவெல்லாம் அந்த சன்ஃபிளவர் ஆயில் பாஞ்சு ஓடுறதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. கார்கள் எல்லாம் அதற்கு மூழ்கிற அளவுக்கு அவ்வளவு டேங்குகளும் தகர்க்கப்பட்டிருந்தன. என்னென்று சொன்னால், இது ரஷ்யா வேண்டுமென்றே இந்த ஐரோப்பாவுக்கு ஒரு பாடம் படிப்பதற்காக அந்த ஒரு உணவு பற்றாக்குறையை அல்லது ஒரு நெருக்கடியை, சப்ளை செயின்ல இருக்கிற ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட தாக்குதல் போலதான் தெரிகின்றது. இந்த முறை எவ்வாறு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதே சமயம் உக்ரைன் உள்ளக, அதாவது புலனாய்வு துறையினர் மூலம் ரஷ்யாவுக்குள் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. ரஷ்யாவில், அதாவது கார் குண்டுவெடிப்பு, காருக்கு கீழ் பொருத்தப்பட்ட குண்டு வெடித்ததால் ரஷ்யாவின் லெப்டினன்ட் ஜெனரல் தர அதிகாரி ஃபனில் சாரவோ என்ற அதிகாரி கொல்லப்பட்டிருக்கின்றார். இவர் இந்த அதிகாரிகளுக்கான பயிற்சி கல்லூரி என்று சொல்கிறது, அதாவது ஹெட் ஆஃப் ஆபரேஷனல் ட்ரைனிங் ஃபார் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்றது, அந்த பிரிவின் கட்டளை அதிகாரியாக இருந்திருக்கின்றார். கடந்த டிசம்பர் மாதமும் உங்களுக்கு தெரியும், போன வருட டிசம்பர் மாதமும் லெப்டினன்ட் ஜெனரல் இக்டோர் கிரிலோன் அவர் கொல்லப்பட்டிருந்தார். அவர் ரஷ்யாவின் அணு ஆயுத, பயாலஜிக்கல் மற்றும் கெமிக்கல் வெப்பன்ஸுக்குரிய பொறுப்பதிகாரியாக இருந்தவர். உக்ரைனில் அமெரிக்கா பயாலஜிக்கல் வெப்பன்ஸை தயாரிக்கிறது என்று சொல்ற ஆவணங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர். எனவேதான் அவர் குறிக்க வைக்கப்பட்டிருந்தார் என்று கூறப்பட்டது. அவர் ஒரு ஸ்கூட்டரில் பொருத்தப்பட்ட குண்டு மூலம் அவர் கொல்லப்பட்டிருந்தார். இப்போது இது கார் குண்டு மூலம் இந்த ஜெனரல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இது உக்ரைன், ரஷ்யா குற்றம் சுமத்திருக்கின்றது. இது உக்ரைனால் தாக்க முடியாது. மேற்குலக நாடுகள் இணைந்து, அதாவது நேட்டோ நாடுகள், நேட்டோ படையினர் ஏற்கனவே உக்ரைன் போர்வையில் தங்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவின் நீர்மூழ்கிகளை அழிப்பது, கப்பல்களை அழிப்பது, விமானங்களை அழிப்பது, நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்களை அழிப்பது, ஜெனரல் தர அதிகாரிகளை கொல்லுவது என்று சொல்லி, அதாவது இதில் அமெரிக்காவும் ஒரு பக்கம் பேச்சுக்களை நடத்தி கொண்டிருந்தாலும் மறுபலமாக
இந்த ரஷ்யாவை பலவீனப்படுத்துகின்ற நடவடிக்கைக்கு நேட்டோவிற்காக உதவிகளை மேற்கொண்டு வருவதாகத்தான் கூறப்படுகின்றது. அது போரில் ரஷ்யாவும் ஒரு தொடர்ச்சியாக இழப்புகளை சந்தித்து வருகின்றது என்பதற்கு இந்த ஜெனரலின் மரணமும் ஒரு உதாரணம். தொடர்ச்சியாக இழந்து வந்தாலும் ஆனால் உறுதியாக நிற்கின்ற என்று தெளிவாக தெரிகிறது. அதில் முக்கியமாக உங்களுக்கு தெரியும், பேச்சுவார்த்தை என்று வரும் பொழுது எத்தனையோ தடவைகள் பேச்சுவார்த்தை நடந்துவிட்டது, ஆனால் ஆக்கப்பூர்வமான நிலைமையை காண முடியாது இருப்பது தெளிவாக தெரிகிறது. கடந்த வாரம் கூட நீங்கள் கூறினீர்கள், அமெரிக்கா எவ்வாறு யுக்ரைனுடைய வளங்களை சுரண்டி அங்கேயே ஒரு சந்தையை உருவாக்கி எப்படி செயல்பட போகின்றார்கள் கூறிய விடயத்தையும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இதே நேரத்தில் அமெரிக்காவுடைய சிறப்பு தூதுவர், டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் யுக்ரைனை புளோரிடா மயாமிக்கு அழைத்து அங்கேயே பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாக, இவர்கள் பேச்சுவார்த்தை முடித்தவுடன் எப்படியாவது சொல்லிவிடுவார்கள், ஒரு ஆக்கபூர்வமான பேச்சுவார்த்தை என்று கூறுவார்கள். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கபூர்வமாக அமைந்திருந்ததா, என்ன முடிவெடுக்கப்பட்டது என்று அறியக்கூடியதாக இருந்ததா? மயாமி பகுதிக்கு புளோரிடாவுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு கடந்த வார இறுதியில் சனி ஞாயிறு பகுதி நாட்களில் ரஷ்யாவில் இருந்த ஒரு தூதுக்குழுவும் உக்ரைனில் இருந்த ஒரு தூதுக்குழுவும் வந்திருந்தார்கள். ரஷ்யாவின் தூதுக்குழுவை கிரில் டிமிட்ரிவ் தலைமை தாங்கியிருந்தார். மறுவளமாக ரஷ்யாவின் தூதுக்குழுவுடன் அமெரிக்காவின் தூதுக்குழுவினர் மட்டும்தான் சந்தித்திருந்தார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் பங்கெடுக்கவில்லை. அதில் ஸ்டீவ் விட்காஃப் மற்றது ஜெராட் குஷ்னர் இருவரும் உட்பட வேறு பல வெளிவார அதிகாரிகளும் சந்தித்திருந்தார்கள். அதற்கு பிறகு அமெரிக்கா கூறியிருந்தது அது ஒரு மிக பெரிய ஒரு வெற்றிகரமான சந்திப்பு, ரஷ்யா அமைதியை ஏற்படுத்துவதில் அல்லது போரை நிறுத்துவதில் ஆர்வமாக இருப்பதாக கூறுகின்றார்கள். ஆனால் என்ன பேசப்பட்டது, அந்த ட்ரம்பின் 20 அம்ச போர் நிறுத்த உடன்பாடு தொடர்பான என்ன நடவடிக்கைகள் எட்டப்பட்டது என்பது தொடர்பாக எதுவும் பேசப்படவில்லை. அதே சமயம் அங்கு உக்ரைன் பிரிவினரையும் அழைத்திருந்தார்கள். உக்ரைன் குழுவினருடன் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து சென்ற அதிகாரிகளும் சந்தித்திருந்தார்கள். ஆனால் அதன் போதும் என்ன விவகாரங்கள் கூறப்பட்டது என்பது தெளிவாகப்படவில்லை. இதில் 2 விடயங்கள் முக்கியமாக பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஒன்று, அந்த உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம். இரண்டாவது, உக்ரைனை கட்டி எழுப்புவதில் நீண்ட காலத்தில் அதை மீண்டும் அந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான தீர்வு திட்டம் தொடர்பாகத்தான் விவாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அது உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நேட்டோவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக இந்த ரஷ்யா தங்களை தாக்கும் என்று ஒரு பீதியை கிளப்புவதில் அவர்கள் பரப்புரைகளை மேற்கொண்டு வருவதாக இப்போது அமெரிக்காவும் குற்றம் சாட்டி இருக்கின்றது. அதாவது பிரித்தானியாவை தளமாக கொண்ட ராய்ட்டர் செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்திருந்தது, ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. ரஷ்யா நேட்டோவை தாக்கும் என்று சொல்லியும், பூட்டின் திட்டம் பழைய சோவியத் ஒன்றியத்தை உருவாக்குவது. எனவே முன்னர் சோவியத் ஒன்றியத்திலிருந்து பிரிந்து போன நாடுகள் அவர்கள் இணைப்பதற்காக முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்று. ஆனால் இந்த அறிக்கையை அமெரிக்காவின் தேசிய புலனாய்வுத்துறை, அதாவது நேஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ற அமைப்பின் தலைவர் டுல்சி கபார்ட் மறுத்திருந்தார், பொய்யான தகவல் என்று சொல்லி. அதே நேரம் ரஷ்யாவின் நாடாளுமன்ற பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவும் அதை மறுத்திருந்தார். இது அதாவது பிரித்தானியா இந்த போரை தூண்டுவதற்காக இவ்வாறான அறிக்கைகளை வெளியிடுகிறது என்று சொல்லி. அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னா உக்ரைன் கூறுகின்றது, அதாவது இந்த போர் முடிவு பெற்றாலும் ஒரு 8 லட்சம் படையினரை தங்களால் பராமரிக்க முடியாது. அந்த படையினரை பராமரிப்பதற்கான முயற்சிகளை உதவிகளை நேட்டோ தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. மறுபலமாக இப்போது உக்ரைனுக்கு உதவிகளை வழங்குவதற்கு $210 பில்லியன் ரஷ்யாவின் பணம் இருக்கின்றது பெல்ஜியத்தில். அதை கொடுப்பதற்கு இடம்பெற்ற பேச்சுக்கள் தோல்வியில் முடிவடைந்ததாக கூறப்படுகின்றது. அதாவது இதை இந்த பிரித்தானியாவிலிருந்து வருகின்ற ஃபைனான்சியல் டைம்ஸ் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது ஜெர்மன் அதிபர் மேர்ஸுக்கு பிரான்சின் அதிபர் மேக்ரோன் முதுகில் குத்தி விட்டார் என்றுதான் தலையங்கம் போட்டிருக்கிறார்கள்.
அவர் ஜெர்மன் அதிபர் அதை கொடுப்பதற்கு முயன்றிருந்தாலும் பிரான்ஸ் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டது என்று சொல்லி, ஏற்கனவே பெல்ஜியமும் மறுப்பு தெரிவித்திருக்கிறது, ஹங்கேரி மறுப்பு தெரிவித்திருக்கின்றது, செக்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. இப்படி பல நாடுகள் என்னென்று சொன்னால் இது ரஷ்யா கூறியிருக்கின்றது அதற்கான விளைவுகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று. இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதாவது அனைத்துலக பைனான்சியல் சிஸ்டம் வேர்ல்டு ஓர்டர் குழம்பிடும் என்றதும் ஒரு பிரச்சனை. அப்ப இப்போ நிதியை கொடுக்க முடியாது. இப்ப நிதியை கொடுக்க முடியாத நிலையில் இப்போ என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு 90 பில்லியனை கடனாக ஒவ்வொரு இடங்களில் ஒரு பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வாங்கி $90 பில்லியன் தாங்கள் 2 வருடத்துக்கு உக்ரைனுக்கு வழங்குவோம். உக்ரைனுக்கு 90 பில்லியன் எவ்வளவு தூரத்துக்கு காணும் என்று தெரியாது. உக்ரைன் சாதாரண பொருளாதாரமே 200 பில்லியன். ஆனால் இந்த 90 பில்லியனை உக்ரைன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியுமே தவிர போரிட முடியாது. இருந்தாலும் அவர்கள் யோசிக்கிறார்கள் 2 வருடத்துக்கு இந்த போரை இழுப்பதனூடாக இவ்வாறு கார்குண்டுகளை வைத்து ரஷ்யாவுக்குள்ளுக்குள் தாக்குதல் நடத்துவது, இந்த ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை மூலம் தாக்குதல் நடத்துவது, இவ்வாறு போரை இழுக்க முடியும் என்று யோசிக்கிறார்கள் போல தெரிகிறது. ஆனால் இந்தியாவை சேர்ந்த பொருளியல் ஆய்வாளர், இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் பூட்டின் போன பிற்பாடு இந்தியாவில் ரஷ்ய டுடே தொலைக்காட்சி இப்போது அங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொலைக்காட்சியில் பேசும்போது இந்தியாவின் பொருளாதார நிபுணர் கூறியிருக்கின்றார், இந்த 90 பில்லியனை ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இது திருப்பி வராது. உக்ரைனுக்கு கொடுக்குற எந்த மணியும் திரும்பி வராது. இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஐரோப்பா ஒரு பொருளாதாரத்தில ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கான வழியாகத்தான் இருக்கும் என்று கூறியிருக்கிறார். புட்டின் அவர்கள் வென்று விட்டார் என்று தான் நான் நீங்க கூறுவதை வைத்து பார்க்கும் பொழுது உணர்கிறேன். ஏனென்றால் கடந்த வாரம் நான் உங்களோடு உரையாடும் பொழுது ஐரோப்பா பூட்டினுடைய 210 பில்லியனிலிருந்து 90 பில்லியனை எடுத்து கொடுக்க போகிறார்கள் என்று சொன்னார்கள். அப்படித்தான் அவர்கள் வாதாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அதிலிருந்து விலகி சென்றிருக்கிறார்கள் என்றால் இது பூட்டினுக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்கின்றனர் என்று கூறலாம். ஏன்னா இப்ப பூட்டின் என்ன ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார், இது தொடர்பாக உங்களுடைய கருத்தை கேட்க நான் ஆவலாக இருக்கிறேன். அதாவது ஐரோப்பிய மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி வருது என்று கூறுவதை நான் ஒரு முட்டாள்தனமாக பார்க்கிறேன் என்று கூறுகின்றார். அது மட்டும் இல்லாமல் இனியொரு போரை தான் நடத்தப் போவதில்லை, தங்களுடைய நாட்டை மரியாதையாக நடத்தினார் என்றால் தாங்கள் இனியொரு போருக்கு செல்ல போவதில்லை என்ற விதத்தில் கூட புட்டின் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். இது தொடர்பாக நீங்கள் என்ன சுருக்கமாக கூறுங்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் புட்டின் இந்த போரை ஆரம்பித்ததுக்குரிய காரணம் இந்த மேற்குலகத்தின் நேட்டோவின் விரிவாக்கத்தை தடுப்பதற்கே தவிர மேற்குலகத்தை இணைப்பதற்காக இல்லை. ஆனால் இவர்கள் அதை மனிப்புலேட் பண்ணி தாக்க போகிறார்கள் என்று ஐரோப்பிய மக்களை ஒரு உசுப்பேற்றி இந்த போரில் ரஷ்யாவை வீழ்த்தி விடுவதற்கான வியூகத்தை வகுத்தவர்கள் ஐரோப்பிய ஒன்றியம். எனவேதான் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவை பொறுத்தவரையில் தற்போதைய இந்த உலக ஒழுங்கில ஒரு இன்னொரு நீண்ட போரை நடத்துவதற்கு தனியாக நடத்துவதற்கு மிகவும் கடினமானதாகத்தான் இருக்கும். என்று சொன்னால் இந்த 3 வருட போரிலேயே உக்ரைனும் கடும் இழப்புகளை சந்தித்தாலும் ரஷ்யாவும் அதை எதிர்கொண்டுதான் இருக்கின்றது. அடுத்தது பொருளாதாரம். ஐரோப்பாவை பொறுத்தவரையில் ஐரோப்பாவும் இந்த போரை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. அதாவது ஐரோப்பாவில் இருந்து செயற்படுகின்ற ஒரு படைத்துறை ஆய்வாளர்களை கூறியிருந்தார், ஐரோப்பாவுடன் இராணுவமே இல்லை என்ற மாதிரி தான் கூறியிருந்தார் இதை எதிர்கொள்வதற்கு. ஆனால் இந்த போர் அரங்கி இப்போது மாறிவிட்டது. எல்லாம் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள், இந்த கடல் கடியால் செல்லும் தாக்குதல் விமானங்கள். எனவேதான் ஒரு ஆய்வாளர் எழுதியிருக்கின்றார், அமெரிக்காவை தளமாக கொண்டவர், அமெரிக்காவின் பசிபிக் பிராந்தியத்தின் 7வது ஃபிளீட், 7th ஃபிளீட் என்று சொல்றது, அந்த கப்பல் படை கூட கிட்டத்தட்ட 27,000 படையினரை கொண்ட அந்த கப்பல் படையை கூட அமெரிக்கா கலைத்து விடலாமோ என்று யோசிக்கிறது. என்றால் அந்த கப்பல் படையால் இனிமேல் பயன் இல்லை. ஏனென்றால் அதை இலகுவாக ட்ரோன்கள் மூலம் தாக்கிவிட முடியும், அதை பராமரிப்பதே கடினமாக இருக்கலாம் என்று. அவ்வாறான ஒரு நிலைதான் இந்த புதிய போர் அரங்கு. ஆனால் ரஷ்யா ஒன்றை நிரூபித்திருக்கின்றது, இந்த மேற்குலகம் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பாடத்தை படிப்பிக்கணும் என்றுதான் புட்டின் இந்த போரை ஆரம்பித்திருக்கின்றார். இந்த போரில் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று மேக்சிமம், அதாவது போடப்பட்ட அத்தனை பொருளாதார தடைகளும் வேலை செய்யவில்லை, கொடுக்கப்பட்ட அத்தனை ஆயுதங்களும் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு மேல் அவர்களால் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அணு ஆயுதங்களைத்தான் பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு கொண்டு விட்டிருக்கிறார். இப்ப
அதாவது ஐரோப்பாவில் இந்த போர் முடியும் போது ஐரோப்பாவில மிகப்பெரிய ஒரு இராணுவமாக ரஷ்யா இராணுவம் இருக்கும். அந்த 2022ஆம் ஆண்டு ரஷ்யா போரை ஆரம்பித்த போது ரஷ்ய இராணுவம் அவ்வளவு பயிற்சியில் அவ்வளவு முன்னணியில் இருக்கவில்லை. ஆனால் இப்போது ஐரோப்பாவிலேயே மிக தரமான இராணுவமாக அது உயர்ந்து நிற்கின்றது என்று சொன்னால் அது இந்த எதிர்காலத்தில் இந்த ஐரோப்பா ரஷ்யா மீது ஒரு போரை இனி ஒரு 10-20 வருடத்துக்கு நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்துவதுதான் அவர்கள் நோக்கமாக இருக்குதே தவிர ஆனால் இந்த போரை விஸ்தரிக்க வேண்டிய நிலை இல்லை. இருந்தாலும் நேட்டோ தாக்குமாக இருந்தால் போர் விரிவடையும். நீங்கள் கூறினீர்கள் அணு ஆயுதத்தை பாவிக்க வேண்டி வரும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உடனடியாக எனக்கு இன்னொரு கேள்வி உடனடியாக வருகிறேன் என்றால், நாங்கள் அடிக்கடி கேட்டுக்கொண்டு வருகின்றோம், எப்பொழுது இந்த 3வது உலக போர் வராதா என்று ஒரு பதட்டமான நிலை இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த 3ஆம் உலக போர் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா? ஏன் நான் அதை கேட்கிறேன் என்றால், ரஷ்யா தன்னுடைய S-500 வான் பாதுகாப்பு கருவியை தயாரிலே கொண்டு வந்திருப்பது போல் தெரிகிறது என்று செய்தி ஊடாக அறியக்கூடிய இருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று கூறுங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு. ரஷ்யா புதிய ஆயுதங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் ரஷ்யா கொண்டு தெரிகிறது தன்னை முற்றுமுழுதாக அழிக்கப் போகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. இப்போ ஜெனரல் தள அதிகாரிகள் தொடர்ச்சியாக கொல்லப்படுவது, ரஷ்யாவின் நீர்மூழ்கி கப்பல்கள் தாக்கப்படுவது, ரஷ்யாவின் கருங்கடல் பகுதி முற்றாக முடக்கப்படுவது என்பதெல்லாம் ரஷ்யாவுக்கு ஓரளவு தெரிந்த விடயம். இப்ப 2014ஆம் ஆண்டு உக்ரைனில் ஒரு இராணுவ புரட்சி ஏற்பட்ட போதே ரஷ்யா அதற்கு தயாராகிவிட்டது. இந்த S-500 என்பது S-400 என்ற அடுத்த வேர்ஷன். அது 2014ஆம் ஆண்டே அந்த வேலையை அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். இப்போது 2021ஆம் ஆண்டு அதில் முதலாவது உற்பத்தி ஆரம்பித்திருந்தது. இப்போது அதனை களமுனைக்கு கொண்டு வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட இந்த பேட்டரிஸ் ஒவ்வொன்றும் $2.5 பில்லியன். இப்ப பேட்ரியாட், அமெரிக்கான பேட்ரியாட் ஏவுகணையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு தொகுதி $1 பில்லியன் இருக்கும். இது அதை விட 2.5 மடங்கு அதிகமான விலை கொண்டது. ஆனால் இப்ப அமெரிக்காவின் ஸ்டெல்த் விமானங்கள் என்று சொல்கின்ற B-2 ஆக இருக்கலாம் அல்லது F-117 ஆக இருக்கலாம். இவ்வாறான விமானங்களையும் அந்த ஏவுகணை தாக்கி அளிக்கும் அல்லது அதை அந்த விமானங்களும் தப்ப முடியாது என்றுதான் கூறப்படுகிறது. இப்போ அமெரிக்கா அணுக்குண்டுகளை வீசுமாக இருந்தால் இவ்வாறான விமானங்கள் மூலம்தான் வீச முடியும். அடுத்ததாக அணுக்குண்டுகளை சுமந்து வரும் ஏவுகணைகளையும் இந்த S-500 இலகுவாக தாக்கி அளித்துவிடும். அதாவது இந்த ஏவுகணைக்கு நிகராக உலகில் தடுப்பு ஏவுகணைகள் இல்லை என்றுதான் கூறப்படுகின்றது. அப்ப அமெரிக்காவின் அதிபரும் உங்களுக்கு தெரியும் இப்போது கூறியிருக்கின்றார், தான் தற்போது தன்னிடம் இருக்கின்ற கப்பல் படையை விட 100 மடங்கு பலம் உள்ள ஒரு கப்பல் படையை உருவாக்கப் போவதாக ட்ரம்ப் திங்கட்கிழமை தெரிவித்திருக்கின்றார். அதே சமயம் மேக்ரோன் பிரான்சின் அதிபரும் கூறியிருக்கின்றார், அணுசக்தியில் இயங்குகின்ற அடுத்த விமானம் தாங்கி கப்பலை தாங்கள் உருவாக்கப் போவதாக. அதாவது நீங்கள் சொன்னது போல இந்த அணு ஆயுத போரை ரஷ்யா எதிர்பார்க்கிறது, ஏனைய நாடுகளும் எதிர்பார்க்கிறார்கள். என்னென்று சொன்னால் இது மெல்ல மெல்ல எல்லாம், அதாவது இப்ப உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவுக்குள்ள போய் ஜனர்களை கொள்வது, நீர்மூழ்களை தாக்குவது என்று போர் மெல்ல மெல்ல விரிவாக்கம் பெற்றுக்கொண்டுதான் போகிறது. அங்கு மட்டும் விரிவாக்கம் பெறவில்லை, ஆசிய பிராந்தியத்தில், அரபு நாடுகளில், ஆப்பிரிக்க நாடுகளில் என்று அங்கங்கே சிறு சிறு மோதல்களாக இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது. இது எந்த நேரமும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராக வெடிக்கலாம். நீங்கள் கூறுவதை வாரந்தோறும் கேட்கும் பொழுது நிலைமைகளில் மாற்றங்கள் எந்த நேரமும் ஒவ்வொரு மாற்றங்களும் வந்து கொண்டிருக்கின்றது. இது எப்பொழுது அந்த பொறி வரப்போகிறதோ நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும், அல்லது பொறியை தடுத்து விடுவார்களா என்று நாங்கள் பொறுத்துத்தான் இருக்க வேண்டும். நன்றி அரசுகளை இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை உயிரோடை தமிழர்களோடு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.